தப்பிக்கிறது எப்படி? சரி, அந்த பையனை கேட்டு பார்க்கலாம். டேய் தம்பி, நாங்க 4 பேர் இங்க இருந்து தப்பிக்கணும். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்ல பார்க்கலாம். நமக்குள்ள ஒரு டீலிங். நீங்க யாரும் இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது. நானும் வர மாட்டேன். இது கொஞ்சம் ஓவரா தான் பேசுது. என்ன மரியாதை பேசுறீங்க? வாயில ஒரு குத்து விட்டா ரத்தம் பொல பொலன்னு கொட்டிடாம. இப்ப நாங்க என்ன சொல்லிட்டோம் இவ்வளவு கோபப்படுறீங்க தம்பி? என்னடா யார பார்த்து தம்பிங்கற? என்னோட பேர் பக்கி. உயிர் மேல ஆசை இருந்தா இந்த கோட்டை தாண்டி யாரும் வரக்கூடாதாமா. காலையில கேஸ் ரிலீஸ் பண்றதே ஒரு சுகம் தாப்பா. இங்க பாருங்க, இந்த பொடி பைய பேசுறத நீங்க பெருசாவே எடுத்துக்காதீங்க. யார பார்த்து படிக்கணும் சொன்னேன்? அத பேச்ச கேட்டு கோட்டை தாண்டிடாதீங்க. ஒரு ரேட்ட குறைச்சிட்டாங்களாமே. அப்பதானே என்ன வாங்கிட்டு போவாங்க. பின்ன இந்த பெட் ஷாப்ல எத்தனை நாளைக்கு தான் இருக்கறது? இது இப்படித்தான் கொஞ்சம் ஓவரா பேசும். ஆனா விஷமா எதுவும் தெரியாது. ஆமா, இந்த பெட் ஷாப்ல இல்லனா அப்புறம் இத யார் பாத்துக்கறது? என்ன விட்டா வேற யார் கிடையாது. லோட பேசிக்கிட்டே இருக்காத. சொல்லப் போனா இங்க எல்லாமே நான் தான். வேணா அவங்கள கேட்டு பாருங்களேன். ஆமா. ஏய், இதுங்க எதை சொன்னாலும் ஆமா தான் சொல்லும். ஏய், நான் தானே கமலஹாசன். ஆமா, சும்மா இருக்கடா. முட்டா பசங்களா எதை கேட்டாலும் ஆமான்னு சொல்றது. அது ஒரு அருந்த வாரு. அப்படி இப்படித்தான் இருக்கும். அவன அர்த்தம் இல்ல. என்னுடைய வசந்த மாளிகைக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். உங்க மாளிகையில பாத்ரூம்க்கு எங்க போகணும்?